ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனலில் சூப்பரான ஒரு இட்லி தோசைக்கான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறீங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பாரும் வைக்காமல் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு எந்த துவரம் பருப்போ எதுவுமே தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்துட்டு நான் 2 தக்காளி பழம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு 300 கிராம் எடுத்துருக்குறாங்க. நல்ல சுத்தமான கத்திரிக்காயை பார்த்து ஒரு 300 கிராம் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதோடையே சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் தூள் இருந்தால் சேர்த்திக்கோங்க. வீட்டில் கட்டி பெருங்காயம் இருந்துச்சு, அதனால் நான் அது சேர்த்திருக்கிறேன். இதெல்லாமே சேர்த்திட்டு எடுத்துட்டுங்க ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2லேருந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வச்சிடலாங்க. ஏன்னா அது நல்லா வெந்து வரணும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துக்கணும். அப்போ தான் நம்ம இது கடைஞ்சால் நல்லா இதாக வரும். அதனால் நல்லா வேக வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இருக்கிற வேறொரு பாத்திரத்தில் ஃபுல்லாகவே அதில் நல்லா ட்ரை பண்ணி ஊற்றி வச்சிடணும். இப்போ நல்லா ஊற்றி வச்ச கடைசியில் நம்ம ஒரு நல்ல மத்தில் அந்த குக்கரில் இருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்க நல்லா மசிய கடையணுங்க. நல்லா நைஸாக கடையணும். சூடோடு கடைஞ்சிட்டுன்னு சீக்கிரம் கடைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இது எல்லாமே போட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம், அதையும் எடுத்து நம்ம அந்த தவாலையே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பாருங்கள், நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அந்த தண்ணி எல்லாமே அதோடையே சேர்த்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம். கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி அதோடையே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி கூட சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்